ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யாவர் மேலும் தேவ கிருபை உண்டாயிருக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தியானத்திற்கென்று லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் சொல்லுகின்ற வார்த்தை, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று ஒரு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை கண்ணோக்குவார் என்று சொன்னால் நிச்சயமாகவே பலுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். நாம் அதை புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்விலே ஞானம் பெருகிக் கொண்டே இருக்கிறது, கிருபைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அனுக்கிரகங்கள் நம்முடைய வாழ்விலே பெருகி கொண்டிருக்கிறது, அல்லது நம்முடைய உழைப்பிலே வருமானங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் நல்ல கிருபையிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே கர்த்தர் நம்மேல் எப்படி இருக்கிறாரு? கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவருடைய பார்வைக்குள்ளே, அவருடைய கவனிப்புக்குள்ளே, அவருடைய சிந்தனைக்குள்ளே தான் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்பது பொருளாகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கண்காணிப்புக்குள்ளே வைத்து நம்மை பெருக பண்ணுகிறார். அவருடைய காவலுக்குள்ளே, அவருடைய கண்காணிப்புக்குள்ளே நாம் இல்லாவிட்டால் நாம் பெருக முடியாது. ஒரு செடி இருக்கிறது என்று சொன்னால் அது வளர்ந்து வளர்ந்து பல கிளைகளை விட்டு அது பூக்களை பூத்து அது பிஞ்சுகளையும் காய்களையும் கொடுத்து கனிகளையும் கொடுத்து ஒரு நல்ல மரமாக நிழல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் மேல் கண்ணோக்கமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அந்த சின்ன செடியை சுற்றிலும் வேலி போட்டிருப்பார்கள், அனுதினமும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்போது அதை ஒருவர் கவனித்து வேலி போட்டு தண்ணீர் ஊற்றி அதை பராமரித்து அதை கவனித்து கொண்டிருக்கிறபடியினால்தான் அந்த மரம் நன்றாக என்ன செய்திருக்கிறது? வளர்ந்திருக்கிறது, செழித்திருக்கிறது. கவனிப்பார் அற்று கிடக்கின்ற மரங்கள் வளர்ச்சி இருக்காது, பெருக்கம் இருக்காது, செழிப்பு இருக்காது. அப்படியானால் கவனிக்கின்ற ஒரு மரமானாலும், கவனிக்கின்ற ஒரு ஜனக்கூட்டமானாலும், ஜாதிகளானாலும் வளர்ந்து என்ன செய்வார்கள்? பெருகுவார்கள். நம்முடைய தேவனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், நாம் பெருக வேண்டும், பலுக வேண்டும் என்பதுதான் ஆதியிலே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நம்முடைய தேவனுடைய அறிக்கையும் நம்முடைய தேவனுடைய விசுவாசமும் வாக்குத்தத்தமும் இப்படி தான் இருக்கிறது. எப்படி? பின்பு தேவனாகிய கர்த்தர் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆதியிலேயே தேவன் சொல்லிவிட்டார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் அவருடைய விசுவாச அறிக்கையும் ஜனங்கள் நிரம்ப பெருக வேண்டும், பலுக வேண்டும். இந்த பூமி வெறுமையாகவே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எனவே பூமியிலே ஜனங்கள் பெருகுவது, நிலங்களை சுதந்தரித்து காணியாட்சி செய்து கையாட்சி செய்து பெருகி கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். எகிப்து தேசத்திற்கு 70 பேராக இஸ்ரவேல் மக்கள் கடந்து போனார்கள். அவர்கள் கோசேன் நாட்டை அந்த ராஜா கொடுத்தார். அந்த நாட்டை கையாட்சி செய்து அந்த நாட்டுக்குள்ளே அவர்கள் பலுகி பெருகி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அப்படியானால் தேவன் நம்மை கண்ணோக்குவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம் இருக்கும், ஒரு பலுகுதல் இருக்கும்,
ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படியானால் இன்றைக்கு தேவன் யார் மேலே கண்ணோக்கமாயிருப்பார்? அல்லேலூயா. யாரையெல்லாம் கண்ணோக்குகிறார் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் முதல்ல கண்ணோக்கி பார்க்க வேண்டும். விசேஷமாய் யாரையெல்லாம் அவர் கண்ணோக்குகிறார், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார்? நாம் ஏனோ தானோ என்று இருந்தால் நம்மளை பார்ப்பாரா? சோதரா, அவரை நாம் கண்டுகொள்ளவில்லை. நம்ம மனசும் மாம்சமும் விரும்பின மாதிரியே போய்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஒரு நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை யாரும் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஆமென். சரி, அப்போ தேவன் ஒரு மனிதனை கண்ணோக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நபர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு 3 குறிப்புகளை நாம் சிந்தித்து முன்னேறி செல்லுவோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி பெருக பண்ணுகிறார், விருத்தி அடைய பண்ணுகிறார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். நம்முடைய தேவன் யாரை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொன்னால், ஜெபித்து கொண்டிருக்கிற ஒருவன் மேலே அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடி சுவரை அடைக்கத்தக்க, அல்லேலூயா, ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்களை தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் நான் என்ன செய்யவில்லை? பார்க்கவே இல்லை. அப்போ தேவன் அவர் கவனிக்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். யாராவது இருக்கிறாங்களா, யாராவது ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறார். தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், ஜனங்களுக்காய் மன்றாடுகிறவர்கள், அல்லது தங்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்கள் யாராகிலும் இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டார் என்று ஏசாயா தன்னுடைய புஸ்தகத்திலே அறிவிக்கின்றார். அப்படியானால் தேவன் இன்றைக்கு யார் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார், யாரை அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், ஜெபிக்கின்ற ஒரு மனிதன் மேலே நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? கண்ணோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அனுபவம் எப்படி இருக்கிறது? எனக்கு இன்றைக்கு ஜெபிப்பதற்கு ஒன்றும் தேவையில்லை என்று ஜெபிக்காமல் இருக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவருக்கு ஜெபிப்பதற்கு எதுவும் தேவையில்லை. அவர் தேவகுமாரன். ஆனால் அவர் முழுவதும் ஜெபித்தார். அவர் அதிகாலையிலே ஜெபித்தார். அவர் சாயங்காலமான போது ஒரு இடத்துல போய் என்ன செய்தார்? ஜெபித்தார். ஜெபம் என்று சொல்லுவது பிதாவோடு அவருக்கு இருந்ததான ஒரு உறவை, ஐக்கியத்தை என்ன செய்கிறது? காட்டுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் ஒவ்வொரு அற்புதமும் நடப்பதற்கு முன்னதாக அதற்காக ஒரு 5 நிமிஷமோ, அதற்காக 1 மணி நேரமோ, 10 நிமிஷமோ இயேசு கிறிஸ்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலை. அப்படி ஜெபிச்சாரா? இல்லை. அவர் ஏற்கனவே ஜெபித்து கொண்டே இருக்கிறார். காலையிலே ஜெபித்து கொண்டே இருக்கிறார், மாலையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார், ராவெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார். வியாதிப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள், கையை நீட்டுகிறார், தொடுகிறார், சுகமாகி விடுகிறது. அல்லேலூயா. அவர் ஏற்கனவே ஜெபத்தை முதலீடு பண்ணி வைத்து விட்டார். அல்லேலூயா. அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிற தேவன். பாருங்கள், திரளான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நடப்பித்து கொண்டே இருந்தார். அப்படியானால் ஜெபம் என்பது ஏதோ ஒரு தேவைக்காக, ஒரு காரியத்துக்காக மட்டும் ஜெபிப்பதல்ல. நம்ம ஜெபிக்கின்ற ஜெபம் தேவனோடு உள்ள ஒரு உறவில், ஒரு ஐக்கியத்தில் அவரோடு பழகுகிற, உறவாடுகிற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ பவுல் கூட இப்பொழுது எதற்காக அவன் ஜெபித்திருப்பான்? தேவன் அவனை என்ன செய்து விட்டார்?
சந்தித்து விட்டார், தொட்டு விட்டார். அவன் அந்த மத்தியான பேரொளியில் சந்திக்கப்பட்ட பிறகு அவன் வந்த உடனே தமஸ்குவுக்கு கைலாகு கொடுத்து அனுப்பப்பட்டு வருகிறான். அதன் பிறகு அவன் மாம்சத்தோடோ இரத்தத்தோடோ எந்த யோசனையும் பண்ணவில்லை. நம்மை கடவுள் தொட்டு விட்டார், நம்மை இயேசு சந்தித்து விட்டார், இனி நம்ம யாரோடும் ஆலோசனை பண்ணி யாரோடும் எதையும் செய்ய வேண்டியதில்லை. அதற்கு முன்பு பிரதான ஆசாரியர்களிடத்திலே அவன் அங்கே நிருபங்களை கேட்டு வாங்கி யாரையெல்லாம் சித்திரவதை பண்ண வேண்டும், யாரையெல்லாம் அடிக்க வேண்டும், யாரையெல்லாம் பிடித்து சிறையிலே போட வேண்டும் என்று அதிகாரிகளோடு ஆலோசனை பண்ணினான். நிறைய ஆசாரியர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவரால் பிடிக்கப்பட்ட பிறகு அல்லேலூயா அவனுக்கு வந்த ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னா ஜெபம். அல்லேலூயா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, அவன் என்ன ஜெபிச்சிருப்பான்? நான் இதுவரைக்கும் தவறான பாதையிலே போய்விட்டேன், தவறான காரியங்களை செய்து விட்டேன், உமக்கு விரோதமாக நான் எழும்பி விட்டேன், உம்முடைய சபையை நான் துன்பப்படுத்தி விட்டேன். இப்பொழுது இனி நான் என்ன செய்ய வேண்டும்? இனி என்னுடைய வழி எப்படி இருக்க வேண்டும்? இனி என்னுடைய பாதை எப்படி இருக்க வேண்டும்? இனி எனக்கு நீர் என்ன கற்றுத் தருகிறீர்? இனி எனக்கு என்ன சொல்லுகிறீர்? நீர்தான் இனி என்னை நடத்தணும், நீர்தான் என் காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொல்லி முழுக்க முழுக்க அவரையே சார்ந்து, அடுத்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரியவில்லை, வழிகாட்டும், எனக்கு ஒரு நல்ல நிலையை கொண்டு வரும் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிச்சு கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் யாரை கண்ணோக்குவார் அப்படின்னு சொன்னால், மனிதர்களை தேடி போகாமல், மனிதர்களுடைய ஆலோசனைகளை தேடி அலையாமல், உங்கள் பிரச்சனையில், உங்கள் தேவையில், உங்கள் போராட்டத்தில், உங்களுடைய ஏக்கத்தில், எதிர்பார்ப்பில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நின்று, ஆண்டவரே நான் என்ன செய்ய, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கதறி போராடி விண்ணப்பித்து கொண்டே இருக்கும்போது, ஜெபிக்கிறவர்களை போதகர் கவனிக்கிறாரோ கவனிக்கலையோ, ஜெபிக்கிறவர்களை சக விசுவாசிகள் கவனிக்கிறார்களோ, கண்ணோக்கமாக இருக்கிறார்களோ கண்ணோக்கமாக இல்லையோ, அல்லது உங்களுடைய பெற்றோரோ உறவினர்களோ உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து கவனிக்கிறார்களோ கவனிக்கவில்லையோ, ஒன்று நிச்சயம், அறையை பூட்டி கொண்டு எப்போதும் அழுது போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களை ஒருவர் சந்திக்கிறார், ஒருவர் கவனிக்கிறார். அவர் உங்களை பெருக பண்ணுகிறவர், அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் உங்களை உயர்த்துகிறவர், அவர் உங்களை மாற்றுகிறவர், அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. இவ்வளவு பாரத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற இவனை தேவன் கண்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஒருவனை கூப்பிட்டு, அனனியாவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஜெபித்து கொண்டிருக்கிற அனனியாவிட்ட பேசி, அனனியாவை எழுந்துரு, சவுல் எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை போய் நீ தேடு. அவன் சொல்கிறான், ஐயையோ, அவன் இங்கேயும் கொல்லுவதற்கு நிருபங்களை வாங்கிட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு தெரியாது அவன் சந்திக்கப்பட்டது என்ன செய்யலை, தெரியலை. என்ன தெரியும் இந்த அனானியாவுக்கு? அடுத்த இலக்கு நான் தான் ஆண்டவரே, அடுத்த இலக்கு எங்கள் சபைதான், அடுத்த இலக்கு எங்கள் கூட்டம்தான், எங்கள் மக்கள் தான் என்று ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்கிறது உண்மைதான், உன்னை தான் தாக்கணும்னு வந்தான், ஆனால் ஓன் ஜெபம் அவனை அங்கே தடுத்து நிறுத்திட்டு, ஓன் ஜெபம் அவனை அங்கே பிடிச்சிட்டுது, ஓன் ஜெபம் தான் அவனை மாற்றி இருக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அல்லேலூயா. ஒன்று நடக்கலையே நீங்கள் நினைப்பீங்க. எலியாவை போல பக்தி வைராக்கியமாக இருந்தேன், பலிபீடத்தை இடித்து போட்டாங்க, பக்தி வைராக்கியமாக இருந்தேன், தீர்க்கதரிசியை கொண்டுட்டாங்க, பக்தி வைராக்கியமாக இருந்தேன், என்னையும் கொன்று போட வகை தேடுகிறாங்க, பக்தி வைராக்கியமாக இருந்தேன், உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க அப்படின்னு புலம்புவது போல அவன். ஆனாலும் அவன் ஜெபம் பண்ணுவதில் எலியா என்ன செய்யலை, சோர்ந்து போகலை, ஜெபம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஜெபத்துக்கெல்லாம் ஆன்சர், பதில் சாதகமாகவே இல்லை. பலிபீடத்தை கட்டியிருக்கணும், அவன் நல்லா ஜெபம் பண்ணதுக்கு மக்கள் எல்லாம் உடன்படிக்கையை கை கொண்டிருக்கணும். அல்லேலூயா. மக்கள் எல்லாரும் தீர்க்கதரிசியை காப்பாற்றி இருக்கணும், மக்கள் எல்லாரும் இவனுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும். ஆனால் எல்லாம் பாதகமாக இருந்த போதிலும் நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் சொன்னார், ஜெபிக்கிறவனை என்னைக்கு சோர்ந்து போக விட மாட்டார். ஜெபிக்கிறவர்களுக்கு காரியம் நடக்காதது போல தெரியும், ஆனால் அப்படி இல்லை. அல்லேலூயா.
அந்த பக்தியை விட வேண்டாம். நீங்கள் ஜெபித்தால் ஜெபித்து கொண்டே இருங்கள். பக்தியை விட வேண்டாம். வசனம் வாசிப்பதை விட வேண்டாம். ஆராதிப்பதை விட வேண்டாம். ஆலயத்துக்கு வருவதை விட வேண்டாம். கொடுக்கிறதிலே நீங்கள் விட வேண்டாம். கொடுத்து கொண்டே இருங்கள். ஊழியம் செய்வதை விட வேண்டாம். ஊழியம் செய்து கொண்டே இருங்கள். உங்கள் பக்தி குறைய வேண்டாம். பக்தி பெருகி கொண்டே இருக்கட்டும். நடக்கிறது எப்படி நடந்தாலும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லா சூழ்நிலையும் உங்கள் கட்டுக்கோப்புக்குள்ளே இல்லை. உங்களை அழைத்த தேவனுடைய கைக்குள்ளே, ஆளுகைக்குள்ளே தான் சகலமும் இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பாகாலுக்கு முன்பாக மண்டியிடாத, முத்தமிடாத 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டுவோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எலியாவின் மேலே கண்ணோக்கின தேவன் நான் ஒருத்தன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனை பழுகி பெருகுகிற ஒரு அனுபவத்தினாலே, நீ செய்த அந்த ஊழியம், உன்னுடைய வைராக்கிய ஜெபத்தினாலே ஒரு 7000 பேர் இன்னும் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். நான் பழுகி பெருகி இருக்கிற ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறேன், ஒரு சந்ததி இருக்கிறது என்று சொல்லி அவனை தேற்றினார். அல்லேலூயா. அப்போ ஜெபித்து கொண்டே இருக்கிற மனிதன் சோர்ந்து போகண்டா. அவனை யாரோ கண்ணோக்குறாங்களோ கண்ணோக்கலையோ, கர்த்தர் கண்ணோக்குகிறார். அவன் பழுகி பெருகி கொண்டே இருப்பான். அவன் காரியம் வாய்க்கும். அவன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடித்து கொடுப்பார். இது நடக்கலைன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்காது. அங்கே வெற்றி வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பவுலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இவனை பிரத்யேகமாய் சந்திப்பதற்கு, ஜெபிக்கிறவனை பிரத்யேகமாய் ஆசீர்வதிப்பதற்கு இந்த அனனியாவை அனுப்பி விடுகிறார். இந்த அனனியா மூலமாக நல்ல தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, இவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்து அனுப்புகிறார். பாருங்கள், பவுலை குறித்து, ஜெபிக்கிறவனை குறித்த திட்டம். அதே 9ஆம் அதிகாரம் 15-16 வாசியுங்கள். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. ஜெபிக்கிறதான இந்த மனிதன், நான் என்ன செய்யணும்? நான் இப்படி அநியாயமாய் பாவம் செய்து கொண்டிருந்தேன், தேவ ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தேனே, என்ன செய்ய வேண்டும்? ஜெபித்து கொண்டிருக்கிற மனிதனை கர்த்தர் கண்ணோக்கினார். அல்லேலூயா. இனி என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தான். பாருங்கள், அவனை குறித்து ஒரு பெரிய திட்டமே கொடுக்குறார். இந்த அனனியாட்ட சொல்லி அனுப்புகிறார். என்னன்னு சொன்னால், அவன் புறஜாதிகளுக்கும், யாருக்கெல்லாம்? புறஜாதிகள், யூதர்களை தவிர தேசம் எங்கும் இருக்கிற புறஜாதிகள் அதிகமாக இருக்கிறாங்க. புறஜாதிகள் எவ்வளோ இருக்கிறாங்க? அதிகமாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, ராஜாக்கள். பாருங்க, எங்கே கொண்டு போயிட்டார் இவனுடைய ஊழியம் எங்கே போக போகுது? ராஜாக்கள் மத்தியிலும் ஆண்டவருக்காக இவன் செயல்பட போகிறான். மூன்றாவது, இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக 3 கூட்டத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக, 3 கூட்டத்திற்கு மேன்மையான பாத்திரமாக கர்த்தர் இவன் மேலே கண்ணோக்கமாக இருந்தார். இவனை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை, புறஜாதிகளில் ஒரு கூட்டத்தை பழுகி பெருக பண்ணணும். எனக்கு ராஜாக்களில் ஒரு கூட்டத்தை பழுகி பெருக பண்ணணும். இஸ்ரவேலருக்குள்ளே ஒரு கூட்டத்தை பழுகி பெருக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவன் திட்டம் கொண்டு இந்த அனனியாவை அனுப்புகிறார். அல்லேலூயா. அனனியாவின் தலையில் கையை வைத்து ஜெபித்த உடனே அவன் கண்களில் இருந்த மீன் செதில்கள் எல்லாம் கீழே விழுகிறது. அவன் ஞானஸ்நானம் பெற்று பாவம் போக கழுவப்படுகிறான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தாலே நிரப்பப்படுகிறான். அது முதற்கொண்டு அவன் தாமதிக்காமல் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே அவன் ஆலயத்துக்குள்ளே பிரசங்கிக்க போயிட்டான். வாசிங்க 20ஆம் வசனம், 9-20 வாசிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. அல்லேலூயா. தனக்குரிய திட்டத்தை ஆண்டவரிடத்தில் அவன் பெற்றுக்கொண்டான். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் நல்ல ப்ராஜெக்டை கொடுக்கிறார். ஆண்டவரை நேசித்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஊழிய பொறுப்புகளை கொடுக்கிறார், மற்றும் அநேக அலுவல்களை கொடுக்கிறார், அநேக நல்ல வாசல்களை திறக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை பெருக பண்ணிக்கொண்டே என்ன செய்வார்? இருப்பார். அப்போ இந்த வேதாகமத்தில்
14 நிருபங்களை இந்த பவுல் தான் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். லட்சோப லட்ச மக்களுக்கு அந்த காலத்திலேயே சுவிசேஷத்தை அறிவித்தவர் யாரு? இந்த பவுல் தான். அநேக சபைகளை ஸ்தாபித்தவர் இந்த பவுல் தான். இன்றைக்கும் நம் எல்லாருக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்ற ஒரு நிருபம் பவுலுடைய நிருபங்கள். அல்லேலூயா. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன் மேலே கண்ணோக்கமாக இருந்து இந்த பவுலை, சவுலாயிருந்த அவனை பவுலாக மாற்றி ராஜாக்களை, அவன் ஒரே ஒரு மக்கள் மேலே தான் கிறிஸ்தவர்களை மட்டும்தான் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது யூதர்கள் அத்தனை பேரையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு, ராஜாக்கள் அத்தனை பேரையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு, புறஜாதிகள் அத்தனை பேரையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தேவன் இவன் மேல் கண்ணோக்கமாக இருந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், ராஜரீகமான ஆசாரியர்களாய் உங்களை மாற்றியிருக்கிறார். ராஜரீகமான நன்மைகளை நிச்சயம் பெறுவீர்கள். அநேக ஆசீர்வாதங்களை, நினைத்து பார்க்க முடியாத நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். நினைத்து பார்க்க முடியாத வெற்றிகள், நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகள் அநேகம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகி இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நிச்சயமாக உங்களையும் பெருக பண்ணுவார், உங்களை சார்ந்தவர்களையும் பெருக பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். இரண்டாவது ஒரு குறிப்பை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கி பார்க்கிறார். ஆபிரகாமை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆபிரகாம் தனி மனிதனாக இருக்கிறான். அவனுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு ஈசாக்கை கொடுக்கிறார். அந்த ஈசாக்கு வளர்ந்து பெரியவனாகும் பொழுது அவனை சோதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இல்லாத நேரங்களிலும் சோதித்து பார்ப்பார், உண்மையாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. பணமே இருக்காது, பணம் இல்லட்டா கூட திருடாமல் இருக்கிறத வச்சு இருக்கிறோமா அப்படின்னு சோதித்து பார்ப்பார். பணத்தை அதிகமாக கொடுத்து இந்த பணத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஞானமாக செலவு பண்ண வேண்டிய காரியத்தில் செலவு பண்ணுறாங்களா அப்படியும் பார்ப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். இப்பொழுது பிள்ளை இல்லாத நாட்களிலே அவன் எப்படி நடந்து கொண்டான்? இப்பொழுது ஒரு குழந்தையை கொடுத்து, இந்த குழந்தையை நீர் எனக்காக பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கிறார். என்னுடைய கட்டளைக்கு, என்னுடைய கற்பனைக்கு எப்படி கீழ்ப்படுகிறான், அவன் எப்படி உண்மையா என்னை ஆராதிக்கிறான், உண்மையா ஆராதிக்கிறானா. முதல்ல ஜெபம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார். ரெண்டாவது, உண்மையாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்களை, ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கி பார்க்கிறார். அவன் ஆண்டவர் அழைத்த பொழுது தேசத்தை, நாட்டை எல்லாம் விட்டுட்டு வந்தான். அப்பொழுது கூட கர்த்தர், நீ எனக்கு பயப்படுகிறவன், நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இப்பொழுது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நீண்ட நாட்களாகவே கொடாமல் இருந்து திடீரென்று அவனுக்கு கொடுத்து, அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த சூழலிலும் அவன் அவருக்கு கொடுப்பதற்கு எப்படி இருக்கிறான்? உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய அன்பு எங்கே இருக்கிறது, நம்முடைய பாசம் எங்கே இருக்கிறது என்பதை கர்த்தர் சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இந்த பிள்ளையை பலி செலுத்துவதற்காக 3 நாட்களாக அவன் கடந்து போய்கொண்டே இருக்கிறான். அவன் இருதயங்களிலே என்னெல்லாமோ சிந்தைகள் வந்திருக்கலாம். ஐயோ, தேவன் ஏன் இப்படி கொடுத்தார், இதை எப்படி பலி செலுத்துவது என்றெல்லாம் யோசனை வந்திருக்கலாம். ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிவதற்கு ஆபிரகாம் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். ஏனென்று சொன்னால், ஆபிரகாம் தன்னை நேசிப்பதை விட,
தன் மனைவியை நேசிப்பதை விட, தன் குடும்பத்தில் பிள்ளைகளை நேசிப்பதை விட, தன்னுடைய உடைமைகள், சொத்துக்கள், சுதந்திரங்களை எல்லாம் நேசிப்பதை விட யாரை அதிகமாக நேசித்தார்? தேவனை தான் அதிகமாக நேசித்தார். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு நாம் அவரை அதிகமாய் நேசிப்போம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற எதையும் செய்வதற்கு நமக்கு என்ன இருக்கும்? மனசு இருக்கும். அல்லேலூயா. வாலிபனை பாருங்கள், இளம் வயசுலேயே பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஆண்டவரிடத்தில் வருகிறான், இயேசு கிறிஸ்துவிடத்தில். நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கட்டளைகளை எல்லாம் கைக்கொள். அந்த வாலிபன் சொன்னான், நான் சின்ன வயசுல இருந்த எல்லா கட்டளையும் என்ன செய்கிறேன்? கை கொள்ளுகிறேன். அதோடு அவன் போயிருக்கலாம், பிரச்சனையே இல்லை. அவன் என்ன கேட்குறான்னா, நான் பூரண சர்க்குணனாக வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற, நான் பூரணமாக ஆகணும். அவனுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருப்பது போல் என்ன செய்கிறான்? உணர்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எல்லா கட்டளையையும் பின்பற்றினான். இப்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளையை பின்பற்ற முடியவில்லை. அந்த அத்தனை கட்டளைகளையும் கொடுத்த உருவந்தான் இவர். அந்த கட்டளைகளின் வடிவந்தான் இயேசு. அந்த 10 கட்டளைகளும் இயேசுவும் ஒன்றுதான். அல்லேலூயா. அதை கை கொள்ள முடிந்தது. ஆனால் இவர் சொல்லுவதை என்ன செய்ய முடியவில்லை? கை கொள்ள முடியவில்லை. அந்த கட்டளையை கொடுத்தவரும் இவர்தான். அல்லேலூயா. இப்பொழுது இந்த கட்டளை இவனுக்கு சொல்லுகிறவரும் அவர்தான். ஒரேவர் தான். வார்த்தையும் இயேசுவும் ஒன்றுதான். அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒன்றை பாரம்பரியமாய் கடைபிடித்து வந்ததை கை கொள்ள முடிந்தது. ஆனால் புதுசாக ஆண்டவர் ஒன்றை சொல்லும்போது இவனால் என்ன செய்ய முடியவில்லை? கை கொள்ள முடியவில்லை. நமக்கு பாரம்பரியமாக ஒன்றை கடைபிடிப்போம். 10ல் 1 கொடுக்கறது எல்லாருக்கும் எளிதாக இருக்கும். ஆனால் உனக்கு 2 வீடு இருக்குன்னா ஒரு வீட்டையே கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார். இது எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. கர்த்தரே சொல்கிறாருன்னு வைங்க, உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அன்னைக்கு நீங்கள் கீழ்ப்படிவதற்கு உங்கள் இருதயம் ரெடியாக இருக்குமா? அல்லது உன்னுடைய பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொல்கிறாரு, உங்களுக்கு இருதயத்தில் சந்தோஷமாக இருக்குமா? கொடுக்கறதுக்கு வாஞ்சை இருக்கிறதா? அல்லது உங்களையே என்னுடைய ஊழியத்திற்கு நீ வந்துவிடு என்று சொல்லுகிறார், உங்களால் வர முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவரே, நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று அல்ல, தேவன் சொல்லுகின்றவற்றை முழுமையாய் நிறைவேற்றுகின்ற ஒரு இருதயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் அவரையே அதிகமாக என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த வாலிபன் துக்கப்பட்டு போய்விட்டான். அவனுடைய இருதயம் எல்லாம் அந்த பணத்தின் மேலும் நன்மையின் மேலும் தான் இருந்தது. அவன் அத்தனையையும் இழந்து போனால் கூட தேவன் அவனை கைவிடப்பட்டவனாக, அவனை அனாதையாக, அவனை தரித்திரனாக தேவன் விடுவாரா? கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. அல்லேலூயா.